ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடுமே. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ முருங்கைக்கீரை கிட்டத்தட்ட ஒரு பவுல், பெரிய பவுல் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு அது நல்லா பாயில் ஆகிற டைமுக்கு நம்ம அந்த தண்ணியில் இதெல்லாம் போட போகிறோம். இருங்க, ஒன்றுனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பேனில் நான் தண்ணி வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஆல்ரெடி இப்போ லைட்டாக சூடாகிட்டுருக்கு. இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவேன். இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த எடுத்து வச்சுருந்த தக்காளியை நான் ஒரு 4-3 அப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, இது நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராளமாக. நான் இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக 2 ஸ்பூன். கொத்தமல்லி வர கொத்தமல்லி, இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு, நம்ம காரத்தை மிளகு ரொம்ப ஓவர் காரமாக போட வேண்டாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்ட போதும், நிறையா போடணும் இல்லை. மஞ்சள், உப்பு நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேங்க. நான் பார்த்துக்கிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்குவேன். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இதில் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா பாயில் ஆகி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் கம்மி பண்ணிவிட்டு மீடியம், அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். நல்லா தண்ணி அந்த பாயிலாகி இந்த எசன்ஸ் எல்லாம் இதில் ஃபுல்லாக இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து முருங்கைக்கீரை சூப்பை பொறுத்த வரைக்கும், கீரை சூப்பு முருங்கை தலையை நம்ம யூஸ்வலாகவே எந்த கீரை சூப்னாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் அந்த கீரை தண்ணியில் நல்லா ஹையில் வச்சு பாயில் ஆகிறப்ப அதில் போட்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க, இது சூப்ஸ் ரெடி ஆகிடும். ஹையில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க போகுது. நம்ம அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம இது கம்ப்ளீட்டாக தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி குறைஞ்சிடும். ஏன்னா இந்த எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கணும். இது கூட நம்ம இஞ்சி ஒரு பீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி வேண்டாங்கிறீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை தலையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சூப் தண்ணி நல்லா இதில் கொதிச்சு அந்த எசன்ஸ், வெங்காயம், பூண்டு எல்லாமே இறங்கியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த முருங்கைத்தலையை தண்ணியில் நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் போட போகிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக முருங்கை தலையை அந்த கோல்லேருந்து எடுக்கணும்னு இல்லை, இப்படியே நீங்கள் போடலாம். போட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறமா ஒரு தட்டு வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 hour அது அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த சூப், இந்த தலையில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம், முருங்கைத்தலையோட எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கிடும். அவ்வளோதாங்க. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, இது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு 3 மினிட்ஸ் கொதிச்சு வச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நான் பிளேட் வச்சு மூடி வைக்கிறேன்.
பாருங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு தலையும் போட்டுட்டோம். இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 5 minutes நல்லா கொதிச்சது. இதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 an hourக்கு அப்புறம் வந்து நம்ம சூப் எடுத்து சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. நீங்கள் ரொம்ப பெருசாலாம் முருங்கைக்கீரை சூப்புக்கு பெரிய வேலைன்னுலாம் நினைக்க தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் பெப்பர் பவுடர் ஃபைனலாக கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே வடிகட்டிட்டு இந்த சூப் ஜஸ்ட் தண்ணிக்கு லிக்விடாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப திக்காக அதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் வந்து இந்த கீரையில் இருக்கிற எல்லா அந்த எசன்ஸ் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்க, அதோட எசன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்கள் குட்டீஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை யூஸ்வலாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம். வீக்லி 2 times கொடுக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா அதிகமான அயன் கண்டென்ட் உள்ளது. ஸோ நம்ம வீக்லி 2 times லேடிஸும் வந்து அதிகம் எடுத்துக்கலாம். கால்சியம் ஸ்ட்ரென்த் அதிகம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.